தலைப்பு செய்திகள். ஈழப்போர் மீறல்கள் தொடர்பிலான சணல் 4 காணொளிகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும், சாணக்கியன் தெரிவிப்பு. பொது ஆவணம் தயாரிக்க 10 பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டத்தில் முடிவு. வைத்தியர்களின் உள்ளக பயிற்சி நியமன மனுக்கள் மே மாதம் 8ஆம் தேதி தீர்ப்பு. சூடானில் திருமண நிகழ்வில் ட்ரோன் தாக்குதல் 30 பேர் பலி. விரிவான செய்திகள். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக சேனல் 4 வெளியான காணொளியின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டன என அமைச்சர் முன்பு கூறியிருந்தார். எனினும் அதற்கு முன்பாகவே சேனல் 4 வெளியான 3 காணொளிகள் உள்ளன. அவற்றில் ஈழப்போர் காலத்தில் இடம்பெற்றவை என கூறப்படும் இராணுவத்தின் மனித உரிமை மீறல்கள் மற்றும் கொடுமைகள் குறித்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. ஆகையால் அவை தொடர்பாகவும் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும் என நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்தையொட்டி சபை ஒத்திவைப்பு வேளையில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்த விடயத்தை அவர் வலியுறுத்தினார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு கொண்டுவரும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2வது சந்திப்பில் புதிய அரசமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அடிப்படை அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டன. இந்த விடயத்தையொட்டி கட்சிகள் எல்லாவற்றினாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணம் ஒன்றை தயாரிக்கும் பணிக்காக சட்டத்துறையினர் 5 கட்சிகளின் 5 பிரதிநிதிகளையும் கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது என்று சட்டத்தரணிகள் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன், சட்டத்துறையில் புலமைமிக்க செல்வகுமார், தமிழ்மாறன், குருபரன் மற்றும் அக்கரைப்பற்றை சேர்ந்தவரும் பேராதனை பல்கலைக்கழக அரசியல் கற்கைகள் விரிவுரையாளரும் சட்டத்தரணியுமான கலாநிதி சிவகுமார் ஆகியோர் இந்த விடயங்களை கையாள தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையால் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்று கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அதே சமயம் இந்த குழுவினரோடு தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பேரவை ஆகிய 4 சார்பிலும் தலா ஒவ்வொருவரும், அதற்கு மேலதிகமாக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியால் நியமிக்கப்படும் ஒருவரும் என 5 பேர் சேர்ந்து பணியாற்றுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பங்கு பெற்ற விரும்பிய சில தரப்புகள் இணையவழி இணைப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்த போதிலும் இது மூடிய அறையில் நடைபெறும் கூட்டம் என்ற பின்புலத்தில் இணையவழி இணைப்புக்கு இடமளிக்க கூடாது என ஆட்சேபிக்கப்பட்டது. அந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதினால் இணையவழியில் யாரையும் இணைப்பதற்கான இணக்கம் ஏற்படவில்லை. கட்சிகள் தங்கள் சார்பில் பங்கு பெற்றும் மேற்படி 5 பிரதிநிதிகளையும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு அறிவித்ததும் பேரவை மேற்படி 5 சட்ட விற்பனர்களையும் ஒன்றிணைத்து அடுத்த கூட்டத்தை விரைவில் கூட்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட ஆவணம் தயாரான பின்னர் தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் ஒன்று கூட்டப்படும் கூட்டத்தில் அந்த ஆவணத்தை உறுதி செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மொரகாக ஏன கும்புக பகுதியில் 15 கிராம் குஷ் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீடொன்று போதைப்பொருள் விநியோக மையமாக செயற்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் உத்தியோகத்தர் இந்திக வீரசிங்கவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீஸ் பரிசோதகர் விமல் தலைமையிலான குழுவினர் இந்த சோதனையை முன்னெடுத்தனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 15 கிராம் குஷ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. சோதனையின் போது சந்தேக நபரான பெண் தனது மகன் ஒரு போலீஸ் பரிசோதகர் என கூறி சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். எனினும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவரிடம் போதைப்பொருள் இருந்தமை கண்டறியப்பட்டது. போலீஸ் விசாரணைகளின்படி இந்த பகுதி முழுவதும் போதைப்பொருள் விநியோகம் செய்வதற்கான பாதுகாப்பான இடமாக இந்த வீடு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன்
சந்தேக நபரின் மகன் கொழும்பு பகுதியில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றில் போலீஸ் பரிசோதகராக பணியாற்றுவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் ரொஹான் ஒலுகலவின் உத்தரவின் பேரில் நிலைய பொறுப்பதிகாரி இந்திக வீரசிங்கவின் வழிகாட்டலில் போலீஸ் பரிசோதகர் விமால் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் இந்த சோதனையை வெற்றிகரமாக முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சகம் பாடசாலை விழாக்கள் மற்றும் நினைவு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது செலவுகளை குறைக்குமாறு அனைத்து அதிபர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் இருந்த போதிலும் சில பள்ளிகள் இத்தகைய நிகழ்ச்சிகளில் அதிக செலவினத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. இதனால் பெற்றோருக்கு தேவையற்ற நிதிச்சுமை ஏற்படுகின்றது என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்கால நிகழ்ச்சிகள் எளிமையான முறையில் குறைந்த செலவில் நடத்தப்பட வேண்டும் என்று, பெற்றோருக்கு கூடுதல் செலவு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் பள்ளி நிர்வாகங்கள் பள்ளி நிதி மேலாண்மை தொடர்பான 54 கீழ் 2023 சுற்றறிக்கையையும் அதுடன் தொடர்புடைய பிற நிதி விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என நினைவூட்டப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய மேலதிக மருத்துவ உள்ளக பயிற்சி நியமன செயல்முறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை விசாரணைக்கு அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்த தீர்ப்பை மே மாதம் 8ஆம் தேதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. தமது பயிற்சி காலத்தை நிறைவு செய்த 2 வைத்தியர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குறித்த நியமன நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாகவே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிற்கு இயற்கை எரிவாயு உள்ளிட்டவைகளை வழங்கும் முக்கிய நாடுகளில் ஒன்றாக கத்தார் விளங்கி வருகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தியதால் ஈரான் பதிலடியாக கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் எரிசக்தி உற்பத்தி பாதிக்கப்பட்டது. கத்தார் வெளிநாடுகளுக்கு விநியோகம் செய்யும் எரிபொருள் சேவை தடைப்பட்டது. தற்போது அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 நாள் பயணமாக இந்திய எண்ணெய் மற்றும் கியாஸ் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கத்தார் சென்றார். அங்கு கத்தாரின் எனர்ஜி மற்றும் கத்தார் எனர்ஜி CEO சாத் ஹரிதா அல் காஃபியை சந்தித்தார். அப்போது கத்தார் தொடர்ந்து இந்தியாவுக்கு நம்பகமான எனர்ஜி சப்ளையராக இருக்கும். எனர்ஜி தொடர்பான நட்பு மற்றும் ஒத்துழைப்பை இந்தியாவுடன் தொடரவும் வலுப்படுத்தவும் எதிர்நோக்கி இருப்பதாக கத்தார் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சூடானில் உள்நாட்டு போர் தற்போது நடைபெற்று வருகின்றது. அந்நாட்டு இராணுவத்திற்கும் துணை இராணுவ படைக்கும் மோதல் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் சூடானின் வடக்கு டர்பாரில் உள்ள குடும்ப நகரில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 30 பேர் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு அரசின் இராணுவ படைகளே காரணம் என்று உள்ளூர் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. அமெரிக்காவின் விண்வெளி களமான நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் பணியில் ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் மீண்டும் தொடங்கியுள்ளது. இதில் கடந்த 2ஆம் தேதி ஓரியன் விண்கலத்தில் ஒரு பெண் உட்பட 4 விண்வெளி வீரர்களை அனுப்பியது. இவர்கள் நிலவை சுற்றி ஆய்வு செய்தனர். பூமியிலிருந்து 4,06,771 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்து நிலவுக்கு மிக அருகில் சென்றனர். மேலும் நிலவின் பின்புறத்தை நேரில் பார்த்தவர்கள் என்ற சாதனையையும் படைத்தனர். ஆய்வுகளை முடித்துக்கொண்டு ஓரியன் விண்கலத்தின் 4 விண்வெளி வீரர்களும் பூமியை நோக்கி புறப்பட்டுள்ளனர். அவர்கள் பயணிக்கும் ஓரியன் விண்கலம் இன்று பூமியில் தரையிறங்க உள்ளது. வரலாற்றில் இன்று 1865 ஆபிரகாம் லிங்கன் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார். 1955 ஹாங்காங்கில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவின் காஷ்மீர் பிரின்சஸ் என்ற விமானம் குண்டுவெடிப்பின் காரணமாக இந்தோனேசியாவின் கடலில் வீழ்ந்து மூழ்கியதில் பல ஊடகவியலாளர்கள் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டனர். 1970 அப்போலோ 13 விண்கலம் ஏவப்பட்டது. 2018 அல்சீரியாவில் அந்நாட்டு வான்படையினரால் இயக்கப்படும் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 257 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.